சிறுகதை வாசிப்பு. சிறுகதை தலைப்பு: பயணம் 2. கருக்கலிலேயே எழுந்து போனால்தான் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று சிவப்பிரகாசம் சொல்லியிருந்தார். தயாராகி பேனா, குறிப்புகள், காகிதம் எல்லாம் பையில் இருக்கிறதா என்று உறுதி செய்து கொண்டு அறையை பூட்டிவிட்டு ஓட்டல் வெளியே வந்தால் தினகரன் நின்று கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் அவனை அடையாளம் தெரியவில்லை. வழக்கம்போல மடித்து கட்டிய வேட்டி, அரக்கை சட்டை. என்ன சௌக்கியமா என்றான். நான் வந்திருக்கிறது எப்படி தெரியும்? சிவப்பிரகாசம் சொன்னாரு. பஸ்ஸில் பேசிட்டே போலாமேன்னுட்டு வந்தேன். ரொம்ப காலையிலே எழுந்திருக்கீங்களே, களைச்சிட போறீங்க. அதெல்லாம் ஒன்றுமில்லை, பழக்கம்தான் என்றான். சில நிமிடங்களில் விடிந்துவிடும். பேருந்து நிறுத்தத்தை எட்டியதும் நேரே டீக்கடை பக்கம் நடக்க ஆரம்பித்தான். அவள் பழக்கத்தை அவன் மறக்கவில்லை. டீக்கடைக்காரன் இவனை பார்த்ததும் மேல்தட்டு கூடையிலிருந்து இஞ்சியை எடுத்தான். ஒரு சிறு இஞ்சி துண்டை தோல் சீவி நசுக்கிவிட்டு கொதிக்கும் தண்ணீரில் போட்டான். தினகரன் இவளை பார்த்து புன்னகைத்தான். டெல்லி பழக்கம் எல்லாம் விடமாட்டீங்க போல. இருவரும் டீக்கடை வெளியே போடப்பட்ட மரபெஞ்சில் அமர்ந்தனர். எனக்கு காப்பியே கொடுங்க அண்ணாச்சி, காலையிலே இஞ்சி சுரசெல்லாம் சாப்பிட முடியாது என்றான். இந்த எடக்குத்தானே வேணாங்கிறது என்றாள். சிரித்தான். அவனுக்கு காப்பியும் இவளுக்கு டீயும் வந்தது. நிறுத்தத்தில் நடமாட்டம் இல்லை. அந்த வேளையில் சூரியன் இன்னும் முழுதாக மேலே எழவில்லை. விடியலின் மங்கிய ஒளியில் அந்த நிறுத்தத்தின் பேருந்துகள் ஓட்டுக்குள் அடங்கிய ஆமைகள் போல் நின்றிருந்தன. இஞ்சி போட்ட டீயை அருந்தியபடி மௌனமாக இருந்தாள். லிஸ்ஸி கூட மசாலா டீ போடுவா. குஜராத்திக்காரங்க சாப்பிடுவாங்களே, அது மாதிரி. அவங்க அப்பா ஒரு வருஷம் பரோடால இருந்தாரு. எந்த லிஸ்ஸி? எங்க தூரத்து உறவு. ஓ. அவள் போக வேண்டிய இடத்துக்கான முதல் பேருந்து வந்ததும் ஏறிக்கொண்டனர். தினகரன் களைத்திருந்தான் போலும். பேருந்து ஓட ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே இருக்கையின் பின் உள்ள உலோகத்தண்டில் தலையை சாய்த்து சிறிது வாய் திறந்து உறங்கி போனான். வேலை தொடர்பாக அவள் மேற்கொண்ட பல பயணங்களில் தினகரன் அவளுடன் இருந்தான். வர முடியுமா என்று இவள் கேட்டவுடன் துண்டையும் சோப்பையும் எடுத்துக்கொண்டு ஆற்றில் குளிக்க கிளம்பி போய்விடுவான். தாமிரவர்ணி ஆற்று விசேஷ குளியலுக்கு பின்தான் அவனால் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை மகிழ்ச்சியுடன் காண ஆரம்பிக்க முடியும். அதுவரை படுக்கையில் புரண்டபடி அல்லது சுவரில் சாய்ந்தபடி உற்சாகமின்றி இருப்பான். அவன் நடத்தும் சிறிய புத்தகக் கடையை பெரும்பாலும் நடுப்பகலுக்கு மேல்தான் திறப்பான். ஒரு நாளுக்கு 2 புத்தகங்கள் விற்றுவிட்டால் மகிழ்ச்சி கரை புரண்டோடும். படிக்கிற பழக்கம் இன்னும் போகல என்று சந்தோஷப்பட்டுக் கொள்வான். பலமுறை ஏதாவது ஒரு சிற்றூருக்கு வெளியே அமைதியாக நீண்டு கிடக்கும் வீதியில் இரவு வேளையில் ஒரு பேருந்தை எதிர்பார்த்து அவளுடன் நின்றிருக்கிறான். விளக்குகள் இல்லாத, இருபுறமும் மரங்கள் உள்ள நீண்டு கொண்டே போகும் வீதியில் பேருந்தை எதிர்பார்த்து நின்றிருந்த போது பல விஷயங்களை பேசியதுண்டு. ஜன நடமாட்டம் இல்லை என்ற தைரியத்தில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல்களை உரக்க பாடியதுண்டு. இறைபோடும் மனிதர்க்கே இரையாகும் வெள்ளையாடே என்று இருட்டை துளைத்து கொண்டு குரல் எழுப்பியதுண்டு. சில சமயம் அந்த வழியாக போகும் சைக்கிள்காரரோ கட்டை வண்டிக்காரரோ இவர்களது இரைச்சலை கேட்டு இவர்களை முறைத்து பார்த்ததுண்டு. டெல்லியில் உள்ள அவளும் தாமிரவர்ணி கரையில் உள்ள தானும் இப்படி ஒரு யாருமில்லா பிரதேசத்தில் பட்டுக்கோட்டையாரை எப்படி நினைக்க முடியும் என்று வியப்பான். எப்படி நீங்க இப்படி ஆயிட்டீக என்பான். இப்படினா எப்படி? ஏதோ எனக்கு ஒட்டுவாரொட்டி வியாதி இருக்கிறாப்புல பேசுறீங்க. அப்படி இல்லை பின்ன எப்படி? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தஞ்சாவூர் மண்ணில் பிறந்ததான் எதுக்கும் ரசனை வரும்பாரு. நீங்க என்னடானா தாமிரவர்ணியில முங்கினாத்தான் ரசனை இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்படி அவர் ஒரு மண்ணு, நீங்க ஒரு மண்ணுன்னு ஆளுக்கு ஒரு மண்ணுன்னு பிரிச்சுக்கிட்டா ஊரெல்லாம் சுத்துற என்ன மாதிரி இருக்கிறவங்க புறம்போக்குல நிக்க வேண்டியதுதானா? எப்பா இப்படி கோவிக்கிறீங்களே? தினகரன் ஏதோ வேலையாய் டெல்லி வந்திருந்த போது இவள் வீட்டில் தங்கியிருக்க வந்தான். இவளும் இன்னொரு பெண்ணுமாய் ஒரு பெரிய வீட்டின் பின்பகுதியில் குடியிருந்தனர். காலையில் 6:30 மணிக்கு கல்லூரியில் காலை முதல் வகுப்பு எடுக்க ஓட வேண்டும். நிறைய ரொட்டி, வெண்ணெய், பழங்கள் எல்லாம் வாங்கி வந்து, தினகரன், நான் சாயங்காலம்தான் வருவேன், ரொட்டி பழம் எல்லாம் இருக்கு என்றதும், ரொட்டியா என்று திகைத்தான். இட்லி, தோசை, பொங்கல் நினைவு வந்து அலைக்கழித்தது போலும். மதியத்துக்கு சோறு என்றான். சோறு வடிச்சு வச்சிருக்கேன், நீங்க தயிர் ஊற்றி சாப்பிடுங்க. நானேவா? இல்லை, 1 மணி ஆனதும் இந்த ஜன்னல் வழியா ஒரு தேவதை வந்து சோத்தை பிசைஞ்சு உங்க தட்டுல போடுவா. பாட்டிலை திறந்து ஊறுகாய் வைப்பா. கை கழுவ தண்ணி தருவா. தட்டை எடுத்து கழுவி வச்சிடுவா. சாப்பிட்ட இடத்தை தொடப்பா. கேளு பேசுறீங்களா? பின்ன 2 நாட்கள் பேயறைந்தவன் போல் வளைய வந்தான். பின்பு கரோல் பாக்கில் தென்னிந்தியர்கள் வழக்கமாக தங்கும் விடுதி ஒன்றில் தங்க இடம் தேடிக்கொண்டான். 8-10 இட்லிகள், தோசைகள், வடைகள் எல்லாம் உள்ளே போன பின்பு சோறும் ரசமும் பொரியலும் முட்டையும் கோழியும் மீனும் சாம்பாருமாய் சாப்பிட்ட பின்னர்தான்
இறந்த பின் உயிர்ப்பிக்கப்பட்டவன் போல் ஒளிர்ந்தான். அப்போது ஒரு வார இதழில் ஒரு பிரபல எழுத்தாளர் பயணக்கட்டுரை ஒன்று எழுதி கொண்டிருந்தார். அவர் உலகத்தின் எந்த கோடிக்கு போனாலும் ஒரு தமிழ் குடும்பத்தினர் இவரை அழைத்து விருந்தோம்பல் செய்து மல்லிகைப்பூ போன்ற இட்லிகளை இவர் முன்வைத்து விடுவார்கள். அந்த அன்பில் திக்குமுக்காடி இவருக்கு புல்லரித்துவிடும். தினகரனுக்கு அவர் உறவா என்று இவள் பரிகசித்தாள் அவனை. தாமிரவர்ணி மண்காரர்களுக்கு வயனமாக சாப்பிட வேண்டும் என்றான் அவன். தான் இப்படி இருப்பதற்கான முழு பொறுப்பையும் 64 வகை பச்சடிகளை பற்றி அறிந்திருந்த தன் தாத்தாவின் மேல் போட்டான். சாப்பாட்டில் ஒரு கல் உப்பு குறைஞ்சா அவருக்கு தெரிஞ்சிடுங்க. அவருக்கு அப்படி ஒரு நாக்கு. அவர் காய்கறி வாங்கிட்டு வந்தார்னா எதை எப்படி சமைக்கணும்னுட்டு சொல்லி போடுவார். ரசனை உள்ளவர். பாண்டிச்சேரியில் அவர் தம்பி வீட்டுக்கு போனவருக்கு மீன் ருசி கண்டுட்டுது. ஒரு நாள் பூண்டும் மஞ்சளும் மிளகாய்த்தூளும் இஞ்சியும் போட்டு அரைச்சி தடவி மொல்ல மொல்ல திருப்பி திருப்பி போட்டு பொரிச்ச மீனை சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அப்பனே முருகான்னாரு. அவ்வளவுதான். உசுறு பிரிஞ்சிட்டு. யாருக்கு நான் இனிமே ஆக்கி போடுவேன்னுட்டு எங்கள் பாட்டி அப்படியே குன்னி போயிட்டாங்க. அப்புறம் வயனமாக சாப்பிட்ட பேரன் நீங்கள் வந்தீங்களாக்கும். இதை பாருங்க, சாப்பாட்டு விஷயத்தில் கேலி பேசாதீங்க என்று முறைத்து கொண்டான். இவ்வளவு பழகியும் தினகரன் என்ற தனி மனிதன் யார் என்று தெரியவில்லை. பேருந்து பயணங்களும் நீண்ட நடைகளும் பட்டுக்கோட்டையார் பாட்டுகளும் மட்டுமே பிரதானமாக தெரிந்தன. திருவனந்தபுரத்தை எட்டும் வரை தினகரன் கண் திறக்கவில்லை. இவள் வந்த வேலை முடிவதற்குள் மாலையாகிவிட்டது. கட்டண கழிப்பிடம் எங்காவது உண்டா என்று இவள் தேட முற்பட்ட போது, லிஸி வீடு இங்கிட்டு தான் இருக்கு, வாங்களேன் என்றான். சொல்லாம கொள்ளாம எப்படி, தூரத்து உறவுன்னு சொன்னீங்க என்றாள். இல்லை இல்லை போலாம், அது தப்பா நினைக்காது என்றான். ஓர் ஆட்டோ பிடித்து லிஸி வீட்டுக்கு சென்றனர். இவர்களை கண்டதும் லிஸியின் முகம் மலர்ந்தது. வாங்க வாங்க, எனக்கு உங்களை தெரியும் என்று வரவேற்றாள். சின்ன வரவேற்பறையில் சுவரில் இயேசுவின் படம் ஒன்று தொங்கியது. அதன் முன் சுவரில் பதித்திருந்த சின்ன மரத்தட்டில் 2 மின்சார மெழுகுவர்த்திகள். ஒரு முக்காலியில் அவளும் அவள் கணவனுமாய் நிற்கும் திருமண புகைப்படம். ஒரு குழந்தையின் 2, 3 புகைப்படங்கள். குழந்தையின் முகம் எங்கோ பார்த்த முகமாக பட்டது. லிஸி 2 கண்ணாடி டம்ளர்களில் தண்ணீர் கொண்டு வந்தாள். லிஸி, முதல்ல எனக்கு பாத்ரூம் போகணும் என்றதும் அதற்கு வழியை காட்டினாள். திரும்பி வந்ததும் என்ன பலகாரம் செய்யட்டும் என்றாள். கிளம்பணுமே லிஸி, அப்புறம் நேரமாயிடும் என்றாள். ஐயோ இயேசுவே, இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போவாங்களா என்றாள். எனக்கும் வயத்த பசிக்கி என்றான் தினகரன். இதோ இப்ப வாரேன் என்று உள்ளே ஓடினாள் லிஸி. இவளும் அவள் பின்னால் சென்று, உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ் விட்டு வர நேரம் இல்லையா லிஸி என்று வினவினாள். இல்லக்கா, அவர் ஊர்ல இல்லை, அவர் மெடிக்கல் சேல்ஸ்மேன். மாசத்துல 20 நாள் வெளியில தான் இருப்பாக. ஏதாவது உதவி செய்வா என்றதும், வேணாம்க்கா, தோசைக்கு மாவாட்டி இருக்கு, சுட்டுறேன் என்றாள். சமையலறை மூலையில் 2 அலங்கார பிடிகள் கொண்ட ஒரு பெரிய பித்தளை அண்டா இருந்தது. இவள் அதன் பிடியை தொட்டு பார்த்தாள். தோசை சுட்டவாறே திரும்பி இவளை பார்த்து, அது தினகரன் அம்மாது. சின்ன பிள்ளையிலிருந்து எனக்கு அவங்க வீட்டில் எல்லாரையும் பழக்கம் என்றாள். இவர்கள் தோசை சாப்பிட்டதும் லிஸி மசாலா டீ போட்டு தந்தாள். கிளம்பலாமா தினகரன் என்று இவள் கேட்டதும், இருங்கக்கா, பையன் வரட்டும் என்றாள். 10 நிமிடங்களில் 4 வயது சிறுவன் ஒருவன் சிறு சைக்கிளை தள்ளியபடி வந்தான். இவளை பார்த்ததும் தயங்கி நின்றான். இங்கே வா என்றான் தினகரன். சிறுவன் தினகரன் அருகில் வந்து அவன் மடியில் முகம் புதைத்து கொண்டான். தினகரன் அவன் தலையை தடவி, இந்த ஆண்டி கிட்ட உன் பேரை சொல்லு என்றான். தலையை தூக்கி ரவிக்குமார் என்றான். பின்பு தினகரனின் இடுப்பைச் சுற்றி கைகளை போட்டு அணைத்தபடி அண்ணாந்து அவனை பார்த்து சிரித்தான். தினகரன் முகத்தில் அதீத அன்புடன் கூடிய புன்னகை ஒன்று தோன்றியது. பையனின் முகத்தை தடவினான். பையன் எம்பி அவன் மடியில் ஏறி அவன் முகத்துடன் தன் முகத்தை பதித்து கொண்டான். சிறிது நேரம் சென்று கிளம்ப முற்பட்டதும் லிஸி உள்ளே சென்று ஒரு வட்ட டப்பாவில் அன்று புதிதாய் செய்தது என்று தெரிவிப்பது போல் மனம் வீசிய கேக் வைத்து கொண்டு வந்தாள். 2 சிறு துண்டுகளை வெட்டி பையன் கையில் தந்து இவள் வாயிலும் தினகரன் வாயிலும் போட வைத்தாள். டப்பாவை மூடி தினகரன் கையில் தந்தாள். பேருந்தில் வரும் வழியில் தினகரன் கண்களை மூடியபடி வந்தான். வெளியே இருட்டி இருந்தது. விரையும் பேருந்தின் ஜன்னலோடே மரங்கள் கரிய நிழலுருவமாய் தெரிந்தன. திடீரென்று சில சமயம் மரங்களினூடே ஆந்தையின் ஒளிரும் கண்கள் பளிச்சிட்டு போயிற்று. தெருவில் நடந்து போகும் ஒருவனின் வேட்டி அல்லது தலை முண்டாசின் வெள்ளையோ ஏதாவது சரிகை புடவையின் மினுமினுப்போ கடந்து போயிற்று சில சமயம். தினகரனின் கண்கள் மூடியபடி இருந்தன. வட்டப்பெட்டியை கையினின்றும் நழுவி விடாதபடி பிடித்து கொண்டிருந்தான். நிறுத்தத்தில் வண்டி நின்றதும் கண் விழித்தான். ஓட்டல் வாயிலில் இவளை விட்டுவிட்டு போகும்போது இவளை நேராக பார்த்து
சிறிது வெட்கத்துடன் சிரித்தான்.